ஃபியோனாவோட கதை இதோ. நமது திருநெல்வேலியில் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஜூனியர்ஸ்களின் பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட் ஒரு கடும் போட்டியை நிலவிக்கிட்டு இருக்கு. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு, இன்னும் 3 செகண்ட் தான் இருக்கு. நான் தான் ஃபியோனா. நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். நான் ஸ்டேட் லெவலில் விளாண்டுருக்கேன். எங்கள் வீட்டில் நான், என் தங்கச்சி, அப்பா, அம்மா. எனக்கு வந்து சீரியல் பார்க்குறது பிடிக்கும், டாய்ஸ் பிடிக்கும், அதுக்கப்புறம் என் தங்கச்சி கூட வம்பிழுக்கிறது பிடிக்கும். அம்மா வந்து என் ஸ்கூல்ல தான் பிடி டீச்சரா ஒர்க் பண்றாங்க. எங்க அம்மா தான் லேட் பண்ணுவாங்களே கிளம்புறதுக்கு. அப்புறம் நாங்க அவசரமா ஸ்கூலுக்கு போய் லேட் கமருக்குன்னு ஒரு தனி லைன் இருக்கு, அதுல போய் நான் நிக்கணுமா. எங்க அம்மா வந்து இப்படி நைஸாவே ஸ்டாஃப் ரூம்ல பேக் வச்சுட்டு இப்படி பிடி டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி வருவாங்களோ அதே மாதிரி அங்க வந்துருவாங்க. நான் மட்டும் பனிஷ்மெண்ட்லாம் அனுபவிக்கணும். நான் பாடுறது எனக்கு பிடிக்கும், ஆனா என்னை விட எங்க அப்பாவுக்கு நான் பாடுறது ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா வந்து எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர். அப்பா வந்து வருஷத்துல ஒரு தடவை தான் வருவாங்க. அப்பா எப்பண்டா வருவாங்க அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த நினைவுகள் கனமே. காஷ்மீர்ல இருந்து விடுமுறைக்கு நான் வீட்டுக்கு வரும்பொழுது என்னை பார்த்து அந்த குழந்தைங்க எந்திரிச்சு இந்த உலகத்துல அதே மாதிரி ஒரு இன்பத்தை யாரை எவ்வளவு காசு கோடிக்கணக்கில் கொட்டினாலும் கிடைக்காது. நாங்க 2 பேரும் வந்து பொம்பளை பிள்ளைங்கனால சொந்தக்காரங்க எல்லாருமே பேசுறதே நிறுத்திட்டாங்க எங்க கூட. 12 வருஷமா நான் எங்க வீட்டில் அவங்க ஆர்மியில் இருந்தனால தனிமையில் வளர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு ஆம்பளை பிள்ளைன்னே ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தாங்க என்கிட்ட. பொன் குழந்தை பிறந்தோடனே அவங்களால அதை ஏற்றுக்கிடுற மனநிலை அவங்கள்ட்ட இல்லை. என் குழந்தைய பார்த்து அசிங்கத்தை நான் பார்க்கணுமான்னு கேட்குறேன். எங்க அப்பா வந்து எங்களுக்காண்டி தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் அவங்களும் அங்கே இருந்தாங்க. கடைசி அப்போ அந்த நேரம் முடிவெடுத்தாங்க, வேண்டாம் இனிமேலாவது பிள்ளைங்கிட்ட பேரணுன்ட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்கள் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லார் மத்தியிலும் என் குழந்தைங்கள நல்ல லெவலுக்கு கொண்டு வரணுன்றது என்னோட வெறி. இப்போ எனக்கு இந்த சூப்பர் சிங்கர் மேடை கிடச்சிருக்கு. இதை நான் நல்லா பயன்படுத்தி எந்த பொம்பளை பிள்ளைய வேண்டான்னு சொன்னாங்களோ அதே பொம்பளை பிள்ளை தான் நல்லா பாடி எங்கள் அம்மா அப்பாவை கெத்தாக வாழ்ந்துச்சு. அந்த கூட ஃபியோனாவோட அம்மாவையும் அப்பாவையும் சிஸ்டரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் வாங்க. முதல்ல நான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தின கடவுளுக்கு கோடான கோடி நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லணும்னா ஃபியோனாவை நான் கன்சீவாக இருக்கும்போதே எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு, பையன் அப்படின்ட்டு. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ராஜாக்கமங்கலம் துறைன்ற ஒரு மீனவ கிராமத்தில் நான் பிறந்த பெண்ணு. அவங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு. என்ன அங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஃபியோனா பிறந்தா எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் தான், 2 பொண்ணு. இவ ஃபஸ்ட்டு பேபி பிறந்த உடனே அவங்களுடைய எண்ணம், ஏன்னா ராசி இல்லாதவ, எங்கள் அம்மாவை மாதிரியே நான் அப்படின்றாங்க.
உங்கள் அம்மாவுக்கு 2 பொன் குழந்தைங்க, அதனால உனக்கு அந்த இது இல்லை. என் வீட்டு சைடில் வந்து எல்லாருக்குமே பசங்க. என்னை அப்போவே இருந்து மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுலேயுமே என்னை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்களும் எனக்கு பக்கத்தில் இல்லை. ஏன்னா இந்த குழந்தைங்கள வச்சுட்டு நான் தனிமையாக இருக்கும்போது நிறைய அவமானங்கள், நிறைய சொல்லவே முடியாது. என்னையும் மீறி நிறைய விஷயங்கள் போகும்போது எனக்கு இருந்த ஒரே ஆதரவு ஃபியோனா மட்டும்தான். அம்மா எல்லாம் கடந்து போகுமா, எனக்கு நீ வேணுமா. நான் இந்த இடத்துல வந்து ஒன்று மட்டும் சொல்லதுக்கு ஆசைப்படுறேன் மேம். என் குழந்தைய யார் அசிங்கம்னு சொன்னீங்களோ அந்த குழந்தை தான் இந்த உலகமே என்னை பார்க்குற அளவுக்கு இங்கே கொண்டு நிறுத்தியிருக்கு. என் பிள்ளை வரும்போது நீங்கள் எங்கே கொண்டு முகத்தை வைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. புரிகிறவங்களுக்கு அந்த வார்த்தை புரியும். ஒரு தாய் இல்லைன்னா ஒரு ஆணே இல்லை. ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்தாலுமே அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் தனியாக அவர் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆர்மி மேனாக போய் அங்கே ஜாயின் பண்ணுறாரு. பட் இந்த சமூகம் பார்த்திங்கன்னா சுற்றி அவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வர வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து உண்டாகுது. அஃப்கோர்ஸ் அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம்தான், குழந்தைங்களுக்கும் சந்தோஷம்தான், மனைவிக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா தன்னுடைய கணவர் தன்னுடைய அப்பா வந்து வீட்டுக்கு வந்து நம்மோட இருக்க போகிறாருன்ற சந்தோஷம் அது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி மேனை மிஸ் பண்ணிடுச்சு. இந்த நாட்டுக்கு இந்த தேசத்துக்கு தேவையான ஒரு ஆர்மி மேனை இந்த சமூகம் வந்து மிஸ் பண்ண வைக்கிது இல்லையா? ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதுலாம் ஓகே, நம்ம என்ன தான் 2024 25 சொல்லிக்கிட்டாலும் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு வந்து தெரியுது. நிறைய விஷயங்கள் நம்ம மாற வேண்டியது இருக்குது. எல்லாமே மாறிடுமா? முக்கியமாக வந்து பார்க்குற பார்வை, ஒருத்தருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து குலைக்கிறது இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு செயல். ஒரு ஆயுதத்தை ஏந்தி ஒருத்தரை கத்தியை குத்தி கொலை செய்வதை விட ரொம்ப ரொம்ப கொடூரமான செயல் வந்து ஒருத்தருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து அப்படி காலி பண்ணுறது தான். அப்படி யாருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் காலி பண்ணலாம் முடியவே முடியாது. அவளுக்கு நல்ல திறன் இருக்குது, அவள் நல்லா பாடுவா. அவள் உங்களுக்கு தேவையான எல்லா விலாசத்தையும் இந்த அழகு பெண் குழந்தையே உங்களுக்கு கண்டிப்பா சார் அந்த ஒரு பெரிய விருதா உங்களுக்கு வந்து அளிப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அடையாளமா இருப்பா, உங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய அடையாளமாக இருப்பாங்க. ஆனா பெண்ணா நமக்கு யாருக்கு கடவுள் கொடுக்கறது தானே நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி ஒருத்தரோட உருவத்தை பார்த்து கூட ஒரு சில பேரை கிண்டல் பண்றது நானும் கேட்டிருக்கேன். நமக்கு ஒரு சாய்ஸ் இல்லையே. நம்ம பிறக்கும் போது ஏதோ ஒரு உருவம் கொடுத்தாங்க, அதை வச்சுக்கிட்டு தான் முன்னாடி போக முடியும். நம்ம ஒன்றும் வேற மாற்ற எல்லாம் முடியாது இல்லையா? அதனால தயவு செய்து ஆணும் பெண்ணுங்கிறது பிரித்து பார்க்காம ஈக்குவலாக பாருங்க. அதே மாதிரி ஒருத்தரோட உடம்பை பற்றி இல்லைன்னா அசிங்கமாக இருக்காங்க, பார்க்க நல்லா இல்லை, பார்வையில் இருக்கிறது இல்லை, மனசு நல்ல மனசில் தான் வாழணும். அதுதான் என்னோட பியூட்டிஃபுல்லாக இருந்தால் அது பியூட்டி கிடையாது, மனசு நல்லா இருக்கணும். இந்த சூப்பர் சிங்கர் செட்லேயே நிறைய பெண் குழந்தைங்க தான் இருக்காங்கன்னு போய் சொல்லுங்க. கண்டிப்பாக. ஓகே, இந்த சமயத்தில் மிஸ்டர் ஃப்ராங்க்லின் ப்ரோக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கைத்தட்டல். ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட். அவங்க வந்து வேலை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இவங்க பண்ணுறது வந்து சர்வீஸ். நாட்டுக்கான முதல் சர்வீஸை வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது மாதிரி பல லட்சக்கணக்கான வீரர்கள் நம்மளுக்காக வந்து பார்டரில் இருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபார் ஃப்ராங்க்லின் ப்ரோ. ரெஸ்பெக்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மனோ ஐயா, சித்ராம்மா, இமான் சார், முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு டைமும் இப்படி கஷ்டமான சூழ்நிலையில் தான் வருவேன். வருடங்களில் ஒரு தடவை அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னா மெயினாக அந்த பண்டிகைகளுக்கு என்னால் வர முடியாது. எங்களுக்கு கிறிஸ்மஸ் மெயினாக உண்டு. அப்போ என் பிள்ளை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பா, எப்பா எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மா கூட சர்ச்சுக்கு போகிறாங்க வராங்க,
வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க, நீங்கள் எப்போம்பா வருவீங்கன்னு சொல்லும்போது அந்த டைமிங்கில் நான் அழுதுருவேன். இப்போவுமே என்னை பார்க்குவீங்க, எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப அழுதுருவேன் நான். என்னுடைய ரொம்ப இலகிய மனம் அதில். என் மனைவி தான் என் குழந்தைகளை முழுமையாக வளர்த்தது, இசையில் கொண்டு வந்தது. அவங்களுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் என் மனைவி எனக்கு கொடுத்தது. அதை விட பெரிய கிஃப்ட்டு என் செல்லம் ஃபியோனா தான். இவ பிறந்த உடனே தான் எனக்கு ப்ரமோஷனே வந்துச்சு. எப்படியும் எனக்கு சாதிச்சிருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு.